அங்கே மொத்தம் கொடுத்து இங்கே வாட வருதாடா. பாசா பாசா 50 ரூபா நீ கொடுத்த காலையில் கட்டிங்கிக்கு என்ன செய்வ? 50 ரூபா நீ கொடுத்த காலையில் கட்டிங்கி தான் என்ன செய்வ? உள்ள வந்து கேட்க வேணாம், 50க்கு 100 தாரேன், என் நல்வாக்கு நீ கூடடி, நான் 4 நாளில் வந்துடுவேன் வந்துடுவேன் வந்துடுவேன். அண்ணே, நீ துபாயில் என்னென்ன பண்ணிட்டு இருந்த? துபாயில் கக்கூசு கலவண்டி. காசு ஒரு பெருசு கிடையாது. இன்னைக்கு காசு எல்லாட்டையும் இருக்கும். காசு இருந்தாலும் இப்படி கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும். அவன் தான் என் தமிழன். இப்பெல்லாம் 1000 2000 கேட்டால் கூட எல்லாட்டையும் இருக்கும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்கள் ஐயா குறி வார்த்த காசு 11 ரூபா வாங்க வர தச்சனை. நான் ஒரு கஷ்டன்ட்டு தான் சாம்பிராணி போடுவேன். சாம்பிராணி போடுறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கு 1 ரூபா தருவேன் எங்கள் ஐயா. அந்த 1 ரூபாயை கொண்டுட்டு போவேன். இன்னைக்கு 5 படிக்கிற வயன் 100 ரூபா தாள் நீட்டுறேன். ஸ்ட்ராங் ஒரு டீ காலம் கடி ஸ்கிரேட் அப்படி மாறிக்கிடுச்சு. 3வது படிக்கிறவன் பள்ளிக்கூடம் போக மாட்டான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கிறாங்க, அழுகிறான், உருள்றான். ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்? வாத்தியார் எதுவும் டெத்தா? நோ. பள்ளிக்கூடம் லீவா? இல்லைப்பா. ஏன் போக மாட்டேன்? ஏன் ஆள் லீவு பண்ணுறேன். காரணம் டொங்காசுந்தலாம் ஓசுந்த கப்ளிங் லாக். டொங்காஸ்னா என்னண்ணே? மயத்தை பிடுங்குவாங்க, அந்த கிரிமை போட்டு போடா மயிருமேனே. எப்படி கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் பாரு. எதுவுமே தெரியாதவே எதுக்கு பெட்டிக்கு வர்ற? உன்னைய பார்த்தா பெட்டிக்கார மாதிரியா இருக்கு. நரிக்குடி பசங்களை பருத்திப்பால் கடை ஓட்டாத மாதிரி உட்காந்துருப்பாரு. பருத்திப்பால் சூடு ஆறி போனால் படுத்தே உட்காந்துருப்பாங்க. சூடு ஆறிடுச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய். ஏன்னா பள்ளி அவசியம், கல்வி அவசியம். வயசானவங்களாம் படிக்காமல் இப்போ உள்ள இளைஞர்லாம் போய் பசை கேட்குது. ஒரு வயசான அம்மா ராமநாட்டு பேருந்து நிலையத்தில் நின்று, ஐயா இது கமுதி ஓர வண்டி தானையா? அவன் கிருத்திரம் முடிச்சவன். போகுங்களே வா. அவன் லவ்வர்கிட்ட பேசி லவ்வர் ஃபோன் எடுக்கலையா, அந்த கடுப்பில் பா அந்த வண்டி போகும்ட்டு அது ஏறி உட்காருது. பாவம், கமுதி ஓர வண்டி இல்லை. ஆமாண்ணே, உத்தரசமங்க கொண்டு இறக்கிட்டேன். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. கல்வி அவசியம். ஆனால் அது நான் படிக்காதனால இன்னைக்கு வேதனைப்படுறேன். படிக்காட்டாலும் மக்களுடைய அன்பை சம்பாதிச்சவன் எம்கேஆர். எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்கிற, அது வேற விஷயம். அது என் ரத்தத்தில் ஊறினது. இது பேருக்காக கிடையாது, இது விழிப்புணர்வு. ஒவ்வொரு இளைஞர்களும் உங்கள் ஊர்களில் யாராவது ஒரு குடும்பம் எல்லோரும் நல்லா தான் இருக்கணும். அப்படி ரொம்ப வறுமையாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் முடியாதவங்க கஷ்டப்பட்டா இந்த இளைஞர் நினைத்தால் அவங்கள வாழ வைக்க முடியும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா வசூல் பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்தை பசியை போக்கலாம். நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஆளுகள்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத. என் தமிழனுக்கு ஆதரவு இந்த உறவுகள் தான். என் இளைஞர்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அவங்க இப்போ நல்லா செய்கிறாங்க. இந்த 100 போட்டு சண்டை ஞாயிற்றுக்கிழமைனா சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா? எல்லாரும் போய் ஒயின் ஷாப்புக்கு போனால் டே எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டு எதுக்குடா? அது வேணாம், நம்ம பெட்ரோல் பிடிச்ச கடை. முருகா வாடா, எல்லாரும் காசை போடு. டே ஒன்றும் இல்லைடா, அவன் பேர் முருகா. என்ன மொத்தமாக காசை கொடுத்து விட்ருவாங்க. எனக்கு 18:48 இந்த ஒரு ஆள் தான் போவேன். 18:48 எனக்கு பக்காடி லெமன், ஒரு பீர் கொண்டு வந்து வந்துட்டேன். பொரிச்ச முட்டை அவனுக்கு, ஒரு ஆம்புலேட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. இந்த காசை வாங்கிட்டு போகிறவன் காலை என்பீட்டில் போவேன், திட்டுன்னு போவேன். இவங்க 10 பேர் வாங்கிட்டு வர சொன்னேன். பூரா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. திட்டுன்னு கேட்டால் ஓடுவாங்க ரோட்டுக்கு. நம்மளால் வந்துட்டேன் போலையே, ஆளை காணோம். அப்படியே அரை மணி நேரம் ஆகும். இங்கே டயத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12 மணி கடை வந்துருப்பாங்க. காசு நேரம் உள்ளே நீட்டியிருப்பேன். பெட்டி கடைக்கு வந்திருப்பேன். இன்னும் யாரும் நம்ம முக்கு ரோட்டுக்கு வந்திருப்பான்டா, வேலுச்சாமி வீட்டை தாண்டி இருப்பேன். வந்திருப்பான்டா, வந்திருக்க மாட்டேன். கடைசியில் அந்த வாங்க போனேன் ஒரு ஃபோன் அடிப்பேன் 10 பேர்த்துக்கு. அல்லே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னே, திடீர்னு வண்டிக்குள்ளே மாடு பூந்துருச்சுனே, விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவங்க உசுறு, நீ எப்படி இருக்க, கால் உடஞ்சி போச்சா?
உனக்கு ரத்தங்கத்த வருதான்னு கேட்க மாட்டேன். சரக்குக்கு ஒன்றும் ஆகலையில அவன் சொல்லுவேன். பீரு பாட்டில் தான் சாப்பிடுச்சு, பீரு வாங்க கொடுத்தே ஒன்று கடிச்சிருவேன். ஏன் பீரு போச்சு உடனே 10 பேர்ட்ட கேட்பேன். ஏன் மச்சான் உன் பக்காடி நம்மளை கட்டிங் கொடுப்பில்ல மச்சான், நாளைக்கு வாங்கி தரேன் மச்சான். ஏன் இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. குடி பழக்கம் எல்லாரும் நினைப்பேன். நம்ம ஊரு கெட்ட வழக்கம் இல்லாமல் இருந்தோமே, எப்படி சரக்கு அடித்தான் அப்படின்னு நினைப்பேன். உன் கிறகம் முடிக்கல முண்டை, உன்னை கெடுத்து விட்டுருவேன். நீ குடியாரனை போய் சேரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி கெடுப்பாங்க, என்னையை கெடுத்தாங்களா ஒரு காலத்தில். நான் குடிக்காம தானே இருந்தேன், இப்போ தானே 5 வருஷமாக பட்டு இருந்துருவேன் நான். இவன் ஏன்டா யாருன்னே தெரியலையே, வெதரில் எறும்பு கடிச்சிச்சாடா, அனத்து எனத்து கத்துறான்டா. ப்ளீஸ் ப்ரோ கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இது நாடகமா கராட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இப்போ நாளை காலையில் கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு 2000 ரூபாய்க்கு விற்று உன் செவரட்டியை சுட்டு திங்கலை. தம்பி என்னப்பா ஆய் வருதா? உட்கார். எதை சொல்ல வந்தனே மறக்க வச்சுட்டானே தம்பி. அண்ணன் சொல்கிறத மட்டும் எல்லாரும் அமைதியாக கேளுங்கப்பா, அப்புறம் முடிச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் உங்களுக்காகத்தான் மடிக்கிட்டு இருக்கேன். முத எப்படி நம்ம கெட்டு போகிறோம்னு உங்களுக்கு தெரியல இல்லை. நான் சொல்கிறது தான் உங்களுக்கு நடந்திருக்கான். 4 பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம சைடிஷை திங்க பழகிருப்போம். நான் குடிக்க மாட்டேன், வெள்ளரிக்காய் திங்கிறேன், சிக்கனை திங்கிறோம்னே ஆரம்பிப்பேன். அப்போ 1 ரவுண்ட்ஸாக ஊற்றி விடுவாங்க. நீ சொல்லுவ குடிக்காதவன் உமட்டுது, முண்டை உமட்டுதா, மண்டே மோந்து வர்றா, ஏ உமட்டலண்ணே, அவ்வளோதான், இன்னும் 2 ஊற்றுவா. அம்மா ஐயன் 2 ஊற்றுறேன்டா, வாட தெரியாதுடா. இது 18-48 18 வயசில் கொல்ல தெரியும். ஆமாண்ணே. திருப்பி 2 ஊற்றுனவனே மறுபடியும் ரொம்ப உமட்டிடும், மண்டையை மோந்து வாத்து, கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொல்லுவேன். கம்பு கூட்டம் மோந்து வரலாம். என்னண்ணே மசுரை எடுக்கவே இல்லை, சரி போதும். அதுக்கப்புறம் பீரையும் இதையும் கலந்தெடுத்து வாமிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சட்டியை கலட்டிடுவாங்க. மோந்து வர்றா, வேணாமனே இந்த வாரம் இந்த ஆத்தா எதுக்கு சிரிக்கிற நீ, பயலுக்கு தெரியும். இந்த பொம்பளை ஆளுகள்லாம் இப்போ நாடகம் பார்க்குறது இல்லை, அதுங்க கொஞ்சம் கேப்பு கிடச்சா என்ன பேசமுன்ற, என்னடே பேசுவாங்க. அப்படி நம்ம ஊரில் இப்படி வசூல் பண்ணாங்க, நம்ம கோயிலை கட்டி போட முடியும், ஒரு அன்னதானத்தை போடுவோம், நம்ம எல்லாரும் குழு சேர்ந்து எம்கேஆர் சொன்னது மாதிரி ஒரு வசூல் பண்ணி ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுப்போம்னு பேசாதுங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஊரே பாஞ்சிட்டு கிடக்கு, நாடகத்தில் சண்டடா அடிச்சு பாஞ்சு டியூப் லைட்லாம் உடைக்கிறாங்க. ஒரு 4 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு, அங்கேயே நேற்று புளிக்குழம்பு வச்சேன் ருசியே இல்லடி, அது சொல்லுது லேசா இது சேக்கணும். அங்கே புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் சேக்கணும்பாட்டு புருஷனை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க. ஆனால் நினைக்க என்ன, ஆனால் இதுக மாதிரி டெக்னிக்காக உள்ள பொம்பளை இந்த ஊரில் இருக்க பொம்பளை பொழைச்சிக்கிறோமே. இந்த தாளிக்கிறதுக்கு என்ன இல்லைன்னு தெரியும், பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட போய் கேட்கறது, ஏக்காய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் கருக போகுது வேமா என்ன கொடு, அப்போத்தான் கொடுப்பாளாம். அந்த அக்கா ஆமான்றது. நீ என்ன பண்ணுற, அப்படி வரும்போது வீட்டை பூட்டிட்டு அது வீட்டுக்கு போயிரு. என்ன இல்லைன்னு சொன்னேன், நான் உன்ட்ட வரணும்னு நினச்சேன் அப்படின்னா 2 பேரும் சட்டியை சும்மா போடும். கடைசியில் புரிசன் பிரேரேசி வாங்கிட்டு வந்தோன்னா ஆளுக்கு ஒரு மூலையை தின்னுட்டு குசி விட்டு போடும். சோழி முடிஞ்சு. கைத்தட்டி உற்சாகப்படுத்து மக்களை, கைத்தட்டுக்கள். பாத்தியானே குசு போடுறதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க. இவன் என்னையும் லூஸ் ஆக்கிட வேண்டாம். வேணா மது பழக்கம், வேணா முன்னை குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. இந்த குடினால ஆசை மனைவி உன் புள்ள ஊட்டி உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற அட அத்தனையும் இந்த குடினால தெருவில் வாடுமே.
10 வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா 10 வயசு புள்ள ஏ தங்கோ ஏ ஐயா ஏ ராசா 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு எடுத்து தந்தையா சட்டை கிழிஞ்சு போச்சு எடுத்து தந்தாயா பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தானி மறந்தாயா பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தானி மறந்தாயா அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே ₹100 இருந்தா என் தங்க என் ஜாமி என் தமிழா ₹100 இருந்தா ஏ தங்கோ என் ஜாமி எங்க ஐயா ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி உள்ள வயசான உங்க அப்பேத்தா இந்த பாலா போன அட குடினால இன்னைக்கு எத்தனை குடும்பம் தற்கொலையில தொடருது வேணாம் குடி பழக்கம் கைதட்டின எங்க அன்னைங்களுக்கு எங்க அக்காமார்களுக்கு நன்றி அத்தா ஏன்னா அப்போ என் தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க குடிக்கிறதுக்கு ஆரோக்கியமான தீமண்டங்களோ உணவுகளோ சாப்பிடுங்க ஐயா ஏன் அது கறந்துட்டு போகுதுன்றேன் கை ஆடுதா ஆடுனா வெல்டிங் வச்சுக்கடா ஒரு பட்டாவை வச்சு இப்படி வெல்டிங் வச்சு இப்படியே சோத்துக்கு ஏந்து ஆடத்தையும் செய்யும் நோனி மைனை அப்படி குடிச்சின்னா 3 மணிக்கெல்லாம் குடிக்கிறேன் இதில் குடிக்கும் போது சாமியை கும்பிட்றேன் பார் கப்பில் சரக்கை ஊற்றி விட்டு 3 சொட்டு விடுவேன் 3 சொட்டு விட்டு இருந்தா கருப்பு உடனே கருப்பு குடிச்சா உன்னை காப்பாத்திடுவாங்க ஒரே இடத்துல இப்ப கிராமத்துல எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து 3 சொட்டு விடுவேன் தரையில விட்டு குடிப்பேன் ஏன் தெரியுமா நாளைக்கு செத்து போனா குழிவட்ட தொழிலும்ன்றக்கா சோழி முடிஞ்சு உங்களுக்குலாம் ஐயா நான் சொல்றதை என் தம்பிகள் கேட்பேன்னு தான் நான் சொல்றேன் அப்போ உண்மைதானே ஜிங்கங்களா அப்ப என்னையே கூட நீங்க கேட்கலாம் இவன் யோக்கிய மயிரான் யோக்கிய மயிர் இல்லதே 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் குடியா இருந்தேன் நீ குடியை நிப்பாட்டினாலதான் ஒரு அன்பாலயம் ஒரு ஆதரவற்றை எல்லாம் கட்ட முடிஞ்சது இந்த வல்லந்த காலனியில் இனிமேல் இது என்னுடைய ஊர் இங்கே யாரேனும் கஷ்டப்பட்டால் அதை பார்த்துக்கிட்டு எம்கேஆர் இருக்க மாட்டேன் உடனே வருவேன் அன்பு உறவுகளை உங்கள் ஆதரவோடு இப்போ 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு இங்கே யாராவது இருந்தீங்கன்னா வாங்க இன்னும் ஒரு வீடு மட்டும் ஆள் வரல 3 வீட்டுக்கு ஆள் இருக்குதா இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் சொந்த ஊர் ஏதோ ஆந்திரா நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் ஆடுறேன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுலேருந்து தாயமங்கலம் போகிற ரோட்டில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா கள்ளிச்சேரின்னு இருக்கும் எங்க விழா கமிட்டியாளர்கள் அந்த சிவப்பு துண்டு இருக்கேன் பாரு தலையில் அந்த தம்பியை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க ஐயா தம்பி 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 கூட பேசாமல் இருப்பு நான் உங்களுக்காக தான் தம்பி இதை கூத்தாடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் அண்ணன் ஓடியாடுவேன் ஆனால் உங்கள் அண்ணன் படுத்துக்கிட்டே நீங்கள் வேடிக்கை பார்த்துருவியாடா ஒழுக்கமாக இருக்கடா இல்லைன்னா 2 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்ருவேன் அப்புறம் தாலி இப்படி அணத்திக்கிட்டே தெரியணும் உனக்கு பின்னாடி ஒருத்தர் கப்பு வந்தா படுத்துட்டாடா உடனே பழிச்சிருச்சே அண்ணே இல்லை நீ இங்கே நிற்கிறது எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு என்ன வேற யாருக்கு முன்னாடி ஓத்தணுமாண்ணே இல்லை
பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசுமந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராலி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை ராலி மலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க, ஒரு நாளைக்கு 1000 பொண்ணும் வருதுங்க. 5 மலை பாருங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பொண்ணும் வருதுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் சரணம் ஐயப்பா. அண்ணன் சொல்றாரு போன் அடிச்சு எடுக்கலேன்றாரு. ஒரு நாளைக்கு எனக்கு 1000 போன் வருதுனே. உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னுடைய நம்பர் தெரியும். போன் அடித்து ஒரு உதவி கேட்டால் உடனே செய்வேன். நீ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு போன் அடிச்சுக்கிட்டு ஒரு சோக்கு சொல்லுன்றேன். என்ன பண்ணுறதுனா கிராமத்தில் செட்டு சேர்ந்து எம்கேஆர் நான் போன் அடித்தா எடுப்பாருன்னு சபதம் போடுறதான். ஐயா பொழுதுபோக்குக்கு உங்கள்கிட்ட பேசுகிற நிலைமையில் நான் இல்லை. என்னை நம்பி எத்தனையோ குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய சேவையை செய்ய விடுங்கள் அன்பு உறவுகள். சரிதான் மங்காளி, உனக்கு என்ன பிரச்சனை? ஃபோன் அடிச்ச முடியாது. என்ன விஷயமா அடிச்சேன்னே? அண்ணே எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு ஃபோன் அடிக்கணுமா? ஆத்தா வல்லந்த வர்றது எல்லாத்துக்கும் தெரியும் தான். தெரிஞ்சுக்கிட்டே சின்ன பையில கேட்குறாங்க வல்லந்த நாடகம். ஆமாம் வரேன் தம்பி. வைக்கணும்ல டான்ஸு சேப்ரியா வைக்கணும்ல? வைக்க மாட்டேன். மேடை கொட்டகை வைக்க மாட்டேன். சோறு சைவம் வைக்க மாட்டேன். அப்புறம் பெட்டி நீ எதில் வர்ற? நான் தெருவில் வர்றேன். இதெல்லாம் கேள்வியா? ஐயா உங்களுக்கு தெரியாதுண்ணே. இன்னைக்கு பகலில் வேலை பார்த்துட்டு எல்லாரும் இரவில் தூங்குறீங்க. நான் பகலில் தூங்குறேன். இங்கே அன்பாலயத்தில் 4 வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அத்தனை பேர்த்தையும் பார்க்கணும். அங்கே எத்தனையோ பேர் உதவி கேட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அதையும் நான் பார்க்கணும். நாடகம் பேச வர்ற ஊர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் தான் பேசி விடாங்க. தம்பியெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். யாராக இருந்தாலும் ஃபோன் அடித்தா எடுக்காட்டா வாட்ஸ்அப்பில் பேசி விடுங்க. அப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஒரு ஃபோனா தம்பி? பலவசா இந்த மணிகண்டன் போனை வாங்கிக்க நம்பரை அந்த பற்றி அவனே மிரல்றேன். என்ன போத்தநெறி செகதீசன் சார்பாக ரூபாய் 101. என் தம்பி போதையா? பேர் போதையா? வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பலி கோட்டை 7000 பொன்ன, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவபெருமானர்களோடு 60 பிள்ளைகள் பிறக்க
அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா, இந்த மலையாள நாட்ட ஆள எனக்கு ஒரு வாரிசு இல்லை. இந்த 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய நீ மடுப்பிச்சையா தார வாத்து குடுடா. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளைய நான் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளைய தார வாக்கிறேன். சந்தோஷமா மலையாள நாட்டுக்கு கொண்டு சென்று இதை வளர்த்து அழகு. ஆனா ஒரே ஒரு கட்டளை, இந்த பிள்ளைய உருக வருக அட வளர வளர ஒரு நேரத்தில் ஒத்த பிள்ளையா மாறும்டோ என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொல்ல கேட்காம இந்த மலையாளத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய போதுன்னு சந்தோஷமாக வளர்க்கும் காலம். அப்ப பிள்ளைய வளர வளர நாடு கடும் பஞ்சமாச்சு. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க கம்மாகரை எல்லாம் காயுது, அங்க பத்தி எரிதுடா மலையாள நாடு. அப்ப இந்த நாடு பஞ்ச வர காரணம் என்ன என்று எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மண்டு குறி பார்த்தாலும் அந்த மலையாள நாட்டுல அங்க உடுக்க விட செறிஞ்சிரு. அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா? அப்ப என்ன போல ஒரு கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கு குறிவாக்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, இந்த 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இவன் தாண்டா 18ஆம் படியாட்டா என்று சொல்லி இந்த கருப்பையினு நாட்டுல வச்சிருந்தா இந்த கருப்பு நாட்டை அழிச்சிரும். அப்பவும் வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா 18ஆம் படியான. அப்ப உச்சி நல்ல நேரம் அட 1 மணிக்கு என் கருப்பு பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில. கருப்பு நீ மேனாட விட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை காக்கிறதுக்காக நீ அழகர் கோயில் இறங்கையிலே அங்கே 18 திருடர்கள் உன் பெட்டிய களவாட வருங்காலம். அந்த 18 திருடர்களையும் படிக்கட்டா ஆக்கிட்டான்டா 18ஆம் படியாட்ட. 18 படி பெரிய கருப்பு. என் அன்பு உறவுகளே, சாமி கூப்பிட்ற நானும் கோமாளின்னு நினைக்காதீங்க, பரம்பரை கோடாங்கி. நேற்று போன ஊரில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னேன், என்னடா நீ சாமியை கூப்பிட்றேன்னு. இன்றைக்கி அந்த ஊர் நிலைமையே மாறி கிடக்கு. அதனால சாமியை கூப்பிட வேணான்னு சொல்ல நான் கூப்பிடல. கூப்பிட்டு விட்டு நிப்பாட்டு நக்கல் பண்ணேன்னா சொல்லிடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பரம்பரை கோடாங்க. எரிஞ்ச அம்பு வீண் போகாது, அள்ளி கொடுத்த சாம்பெல்லாம் அரும்பு குறையாது. எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வல்லந்தை காலனில் அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சித்து விநாயகர் திருக்கோவில் 1ஆம் ஆண்டு வருடாவிச கும்பாசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த வல்லந்தை காலனியை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வு. இதற்கு தலைமை வகித்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல இதயங்கள் மண்டல மாணிக்கம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரு மகேந்திர வேனை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து வரும்போது மழை வேஞ்சி எப்படி நின்று போகுமே, நாளைக்கு சீட்டு கட்டணமே என்று சொல்லி பெட்டிக்காரன் அழுது எனக்கு போன் அடிச்சு, அதெல்லாம் நல்ல கிராமம், நாடகம் நடக்காட்டாலும் வல்லந்தை காலையில் உள்ள என் அன்பு மக்கள் காசை கொடுத்து விடுறாள் என்று சொன்னதுக்கப்புறம் இப்பொழுது அவனுக்கு பிரஷர் மாத்திரை கொடுக்க உட்கார வைத்திருக்கிறேன். அதெல்லாம் போட்டிருக்கானே, அதெல்லாம் அதில் இருக்கா? எவே உத்தமனா அவனுக்கு நல்லா தெரியும். தெரியுதுண்ணே, தெரியுது. பயப்படுறேன். ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே மரிசையாக நடைபெறும். நடிவச வேந்தன், நடிவச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம், பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எனது அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த
கேபி சாந்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு திறமையான கலைஞன். இந்த பகுதிக்கு முதல் முறையாக இருந்தாலும் அவன் போகாத ஊர் இல்லை. என்ன அவ்வளவு திறமை இருந்தும் அவன் மண்டையிலே மசர் இல்லை. நாரதர் போற ஆளுகளுக்கு பூரா பெரும்பாலும் மசர் இருக்காதுடா. நல்ல தொண்டை ஆள் இந்த தண்டி இருப்பேன். எங்கள் அண்ணே முத்துச்சிருப்பி இன்னைக்கு சூப்பர் சிங்கர் போயிட்டு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணே. அதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்த நாடக கலையாக இருந்தாலும் அவனை காண்பதற்காக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் டூலரை எடுத்துக்கொண்டு வந்து அவனை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று அழகு பார்த்தது இங்கே இருக்கின்ற என் தமிழன். அன்பு தம்பி, எங்களது வையாபுரி மண் கண்டெடுத்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. இன்னைக்கு ஆப்பாயிட்டேன். இன்னைக்கு கமலி புளியங்குளத்தில் நோத்தாங்குமாலாம் பேசினாமே. இன்னைக்கு ஏன் ஆப்பாயிட்டேன்னா என் தம்பி என் முன்னாடி உட்காந்ததுனால. அது கிடையாது. அப்புறம் இருந்து 2 வார்த்தை சொன்னீங்கடா, உன்னை இருடா மக்கள்கிட்ட காட்டி கொடுக்குறேன். திறமையான ஆறுமணி சக்கரவர்த்தினா எப்படி தெரியுமா தம்பி? நீ பாடின பாட்டு கைதட்டினா தாண்டா திறமையான ஆள். இப்போ நீ பாடுற பாட்டில் என் தம்பியாக